அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூய்மையின் முக்கியத்துவம். தூய்மை ஈமானின் இறைநம்பிக்கையின் பாதியாகும். இஸ்லாம் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் போதிக்கவில்லை, உடல் மற்றும் மன தூய்மைக்கும் சம அளவு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஆடை, உடல் மற்றும் நாம் வாழும் சூழலை தூய்மையாக வைத்திருப்பது ஒரு முஸ்லிமின் அடையாளமாகும். அதேபோல் உள்ளத்தில் பொறாமை, வஞ்சகம் இன்றி வைத்திருப்பதும் இதில் அடங்கும். பிறருக்கு பயன் தருதல். மனிதர்களில் மிக சிறந்தவர் யாரெனில் பிற மனிதர்களுக்கு பயன் அளிப்பவர் ஆவார். ஒருவருடைய சிறப்பை அவருடைய பதவியோ அல்லது செல்வமோ தீர்மானிப்பதில்லை. அவர் சமூகத்திற்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கிறார், பிறருடைய துன்பங்களை போக்க எவ்வளவு முயல்கிறார் என்பதே ஒருவரை சிறந்த மனிதராக மாற்றுகிறது. நாவை காத்தல். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லையெனில் மௌனமாக இருக்கட்டும். தேவையற்ற பேச்சுகள் பெரும்பாலும் பொய், புறம் பேசுதல் அல்லது வீண் விவாதங்களுக்கே இட்டு செல்லும். பயனுள்ளவற்றை பேச முடியாத போது மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் சொற்கள் பிறரை காயப்படுத்தாமல் இருப்பதை இது உறுதி செய்கிறது. தொழிலாளியின் உரிமை. ஒரு தொழிலாளியின் வேர்வை காய்வதற்கு முன்னரே அவருடைய கூலியை கொடுத்து விடுங்கள். இது உழைப்பாளர் உரிமைகளுக்கான மிக சிறந்த பாடமாகும். ஒருவரிடம் வேலை வாங்கிக் கொண்டு அதற்கான ஊதியத்தை தாமதப்படுத்துவது பெரும் பாவமாகும். சமூக நீதி மற்றும் பொருளாதார ஒழுக்கத்திற்கு இது அடிப்படையாகும். பெற்றோரை பேணுதல். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது. இறைவணக்கத்திற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் அளிப்பது பெற்றோருக்கு செய்யும் பணிவிடைக்கே. குறிப்பாக தாயை மதிப்பதும் அவருக்கு பணிவிடை செய்வதும் ஒரு மனிதன் சொர்க்கத்தை அடைவதற்கான மிக எளிதான வழியாக கூறப்படுகிறது. அம்மானிதம். நம்பகத்தன்மை. யாருக்கு நம்பகத்தன்மை இல்லையோ அவருக்கு ஈமான், உண்மையான நம்பிக்கை இல்லை. ஒருவர் நம்மிடம் ஒரு பொருளை ஒப்படைத்தாலோ அல்லது ஒரு இரகசியத்தை கூறினாலோ அதை சரியாக பேணுவது கடமை. நம்பிக்கை துரோகம் செய்பவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்க முடியாது என்பதை இது எச்சரிக்கிறது.